நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இத மட்டும் நம்ம மிஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளால ஒண்ணு சேரவே முடியாது. சந்தா, பல்லவன் இருந்துட்டு செரின் கிட்ட போயிட்டு, "அண்ணன் நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நீங்களும் அவங்கள பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. சந்தானியும் உங்கள பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்ல வேற கல்யாண ஏற்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தப்பி தவறி நம்ம இந்த பக்கம் திரும்பின நேரத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, இந்த லைஃபும் உனக்கு இல்லாம போயிடும்னு" அப்படின்ற மாரி பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காகவும், உங்களோட சந்தோஷத்துக்காகவும், எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் இப்போவே இந்த நிமிஷமே அவங்க கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டி நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு அவங்களால அதுக்கு மேலே என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியாக வராதுடா. எப்படின்னு சரியாக வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு பார்த்தீங்கல்ல, தாலி கட்டுற அந்த நேரத்துல உங்க மாமா வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. அதுவும் எத வச்சு? துப்பாக்கிய வச்சு. ஆனா, இன்னைக்கு நீங்க தாலி கட்டிட்டீங்கன்னா, அவங்களையும் உங்களையும் பிரிக்கவே முடியாதுதானே. அப்படி அவங்க பிரிச்சா, மத்தத நாம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சந்தா திரும்பவும் வராங்க. எங்க மறுபடியும் உங்கள பார்க்காம போயிருவோமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சந்தானி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா? அண்ணாகிட்டயும் நான் இப்போ தான் சொன்னேன். பேசாம 2 பேரும் இதே நிமிஷத்துல கோயில்ல ஒரு தாலிய கட்டிக்கலாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஆனது ஆகட்டும். அப்புறமா பார்த்துக்கலாம். அப்படின்ற மாரியே சொல்றாங்க. சந்தாவும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.